ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன், கன்னி ராசியில் சுக்கிரன் கேது, கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பயணத்தை துவக்கிறாரு. அதாவது கடக ராசியிலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கி இந்த வாரத்தில் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகள் வரை பயணிக்கிறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கிரக பெயர்ச்சி மட்டும்தான். செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடக ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இந்த இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது, புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இது மட்டும்தான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சி. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிகள் சந்திராஷ்டமத்தை சந்திக்கிறார்கள். தனுசு ராசிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 9:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:48 மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அது செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 9:55 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். செப்டம்பர் 4ஆம் தேதி காத்தால 9:55 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது சந்திரன் கன்னி ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறாரு. செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6 இரவு 11 வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும். செப்டம்பர் 6ஆம் தேதி ராத்திரி 11 சந்திரன் துலாம் ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. துலாம் ராசியில் என்னைக்கு வரைக்கும் இருக்காருன்னா, செப்டம்பர் 6 முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 11:28 வரை துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது செப்டம்பர் 6 முதல் செப்டம்பர் 9 வரைக்கும் இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், ராஜராஜேஸ்வரி வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த ராசி நண்பர்கள் துர்கா சப்தஸ்லோக்கிய பாராயணம் பண்ணிட்டு வாங்கோ. தினமும் உங்களுக்கு அன்னையின் அருள் கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். அதாவது அனாவசியமாக நீங்கள் சில விஷயத்தை இழுத்து விட்டுப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, அடுத்தவங்களுடைய பொதுநல காரியத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புதன் சந்திரன் சேர்க்கை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடகராசியில் ஏற்படுறதுனால புதனும் சந்திரனும் உங்களை அலைக்கழிக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் அடுத்த வாளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செஞ்சு உடம்பை அசதி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை விஷயமாக சில விஷயங்களையும் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 9:48 சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணையிறாரு. இதில் செப்டம்பர் 3ஆம் தேதி தான் அமாவாசை. ஸோ செப்டம்பர் 2ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அது பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தாது. சந்திரன் சூரியன் சேர்க்கை அமாவாசை என்று உங்களுக்கு நல்ல காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால், அதாவது தந்தை இல்லாதவர்கள் திதி கொடுப்பதன் மூலமாக
பித்திருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்களை களைவதற்கு உதவிகரமாக இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல குருவின் பார்வையில் வராரு. வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் நீச்சபங்க பலனை அடைந்த சுக்கிரனின் மூலமாக உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துவார். தொழில் ரீதியான முயற்சிகளில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் ஏதாவது கடன் உதவி கிடைக்கணும், கடன் வாங்கணும், வீட்டுக்காக கடன் வாங்கணும், இல்லை மனை வாங்குறதுக்கு கடன் வாங்கணும், இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கடன் வாங்கணும்னா இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான செப்டம்பர் 4 முதல் செப்டம்பர் 6 வரை உங்களுடைய காரிய பலிதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவி மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்று உபாதைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் பேரில் யாராவது குற்றம் சுமத்தி இருந்தாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளை தவிடுபொடி ஆக்குவதற்கும் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய நாட்களான செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 6 முதல் 9ஆம் தேதி வரை, செப்டம்பர் 6 முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. செப்டம்பர் 4 to 6 குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் மட்டும் இல்லைங்க, செவ்வாயுடைய 4ஆம் பார்வையிலையும் இருப்பார். அதனால் சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம், அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள், குழந்தைகள், படிக்கின்ற மாணவ மாணவிகள், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். அதுவும் வாரக்கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக வாரக்கடைசியில் அவர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் அல்லது வியாபாரிகளுக்காகட்டும் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி தந்தை பேச்சை கேட்டு நடங்க. உங்களுக்கு பிடிவாத குணத்தை விடுத்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு எதுவும் சிக்கல் வராமல் இருக்கும். இந்த வார ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாட்கள் குழப்பங்கள் இருக்கும். அலுவலக ரீதியாக, குழந்தைகள் விஷயத்தில் இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய வழிபாடு தினமும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு வாங்க. சூரியனின் அருளின் காரணமாக குழந்தைகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய வாய்ப்பும், உடன் பிறந்தவர்களால் ஆதாயமும், அரசாங்க வகையில் தடைகளற்ற வாழ்க்கையும் ஏற்படுறதுக்கு சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் உதவிகரமாக இருக்கும். ரிஷபராசி. அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை பண வருமானம், குடும்ப சந்தோஷம், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தையெல்லாம் நடத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதாவது உங்களுடைய திறமையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களையும் எதிர்பாராத விஷயங்களும் நடத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். புதன் சந்திரன் சேர்க்கை 3ஆம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. வேதை பொருத்தத்தின் காரணமாக காரிய வெற்றி ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் 1ஆம் தேதி ராத்திரி, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்து சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் தேதி வரைக்கும் தேய்பிறை சந்திரன், 3ஆம் தேதியிலேருந்து வளர்பிறை சந்திரன். 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள், அலுவல் ரீதியான செலவுகள் ஏற்படும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா போகிற வழியில் பொருட்கள் ஏதாவது அனாவசியமாக இதெல்லாம் இல்லாமல் வாங்காமல் போகலான்னு பார்த்தா விடமாட்டாங்க, வாங்குற மாதிரி இருக்கும். போகிற வழியில் ஏதாவது பர்ஸையோ மொபைல் ஃபோனையோ இல்லை உங்களுடைய லஞ்ச் பாக்ஸையோ ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறந்து போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு 3ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தேதி அமாவாசையிலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடல் கடந்த தொழில் ரீதியான ரகசியங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். அதே சமயம் வேலை தேடின்னு இருக்கக்கூடிய இளம் வயது ஆண் பெண்களுக்கு வேலை அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது.
அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் அதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லை பாடி டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு சமயோஜிதமாக உதவிகள் செய்திடுவார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஏன்னா சந்திரன் புதனுடைய வீட்டில் இருக்க போகிறாரு. புதன் சந்திரனுடைய வீட்டில் இருப்பார். இதனால் வேதை பொருத்தத்தின் காரணமாக உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். வேதை பொருத்தம் மட்டும் இல்லைங்க, புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக வியாபாரத்தில் தன யோகம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் வழக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது நீங்கள் ட்ரிபியூனலில் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த ட்ரிபியூனலில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் கிளைம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வார கடைசியில் அதாவது என்றைக்குன்னா 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அமோகமான பலன்கள். வருமான தொய்வுகள் இருக்காது, வருமான ஏற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். உடன் பிறந்தவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான சூழ்நிலைகள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் மனமோந்து செய்வாங்க, நீங்கள் போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயம் 6 முதல் 9ஆம் தேதி 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை, ஆனாலுமே 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களின் மீது சொல்லப்படுகின்ற அபவாத சொற்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்துவார். செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த வாரம் முழுவதும் தினமும் காலையில் கணபதி மூல மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். கணபதி மூல மந்திரம் தெரிஞ்சவங்க கணபதி மூல மந்திரத்தை சொல்லுங்கள். கணபதி அதர்வ சீர்ஷம்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் அகவல், கூளறு பதிகம் இது போன்ற மந்திரங்களை சொல்வதன் மூலமாக விநாயகரின் அருளுக்கு பாத்திரமாகி தடைகளற்ற வாழ்க்கை அமைந்திடுவதற்கு அந்த விநாயகப் பெருமான் உங்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக துணையிருந்து வழி நடத்துவார். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை விரயங்கள், பண விரயங்கள், அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணியே கையில் இருக்கிற பணம் செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். புதன் சந்திரன் வேதை பொருத்தம் 2ஆம் இடத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் தேதி ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்றது. சூரியனோடு இணையிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி உறவினர்களுக்கு உங்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் மற்றும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகத்தின் காரணமாக ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலத்துக்கு அடியில் இருக்கிற பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல கன்னிராசியில் இருக்கக்கூடிய 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை சாதுரியத்தை, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு உங்கள் வார்த்தைக்கு மரியாதையை உருவாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அடுத்தவங்களாக கொடுக்குற மரியாதை வேறு. நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவீங்க, அந்த இடத்துல உங்கள் மரியாதை தானாக உயர்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற செப்டம்பர் 6 முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கும் அவர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு பூமியில் முதலீடு செய்வதற்கும் பூமியின் மூலமாக லாபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற பலன்கள் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருக்குது, 1.5 மாதத்துக்கு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தடைகள் இருந்த இடத்துலலாம் அந்த கதவு திறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அடுத்தவங்க கிட்ட, குறிப்பாக வாழ்க்கை துணை கிட்ட அல்லது நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கோபத்தை காமிப்பீங்க, பதட்டத்தை காமிப்பீங்க. அதை குறைக்கிறதுக்கு முருகன் வழிபாடு, ஸ்கந்தன் வழிபாடு செய்யுங்கள். ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். ஸ்கந்தகுரு கவச்சத்தையும் பாராயணம் பண்ணுங்கள். அவரே உங்களுக்கு, அந்த முருகனே உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவான். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் இந்த வார ஆரம்பத்தில் 1ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் உங்கள் ராசியிலே இருக்கார். புதனோடு சேர்ந்து இருக்கார். புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய சேமிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு திடீர் தனயோகத்தை ஏற்படுத்துவார். இது நாள் வரைக்கும் சனி நல்லதே பண்ணலை, இப்போ நல்லது பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை மகன் உறவில் மட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அப்பா பையங்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லை அம்மா பொண்ணுங்கிற ஸ்டேஜில் இருந்தால் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 9:48 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணையிறாரு. அதே சமயம் 4ஆம் தேதி அன்னைக்கு புதனும் அந்த இடத்துல பயிற்சியாக போகிறாரு. 4ஆம் தேதி ராத்திரி, 4ஆம் தேதி காலை 9:55 புதன் சந்திரன் கன்னிராசிக்கு போவார். புதன் கடகராசிலேருந்து அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே புதன் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 4ஆம் தேதிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகம் ஒரு நாளைக்கு இருப்பாங்க. இந்த பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய செய்திகள் வரும். குறிப்பாக செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 முதல் 6ஆம் தேதி உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கும். புதன் சந்திரன் வேதை பொருத்தம் பரிவர்த்தனா யோகம் போன்ற விஷயங்களால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதன் சூரியன் சேர்க்கையின் காரணமாக 2ஆம் இடத்தில் 4ஆம் தேதியிலிருந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எதிரிகளையும் வெல்லக்கூடிய அறிவாற்றலை தந்து அது பேச்சு சாதுரியமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது, 4ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குருவின் பார்வையில் இருப்பார், செவ்வாயின் பார்வையில் இருப்பார். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி, வருமானத்தில் அதிகம் ஏற்படுதல், செல்வாக்கு அதிகரித்தல், பெரிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 6 முதல் 9ஆம் தேதி வரை சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியமான செயல்பாடுகள் மூலமாக தொழில் ரீதியான முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தசமஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அமோகமான பலன்கள் ஏற்படும். அதே சமயம் கடல் சார்ந்த, அதாவது கடல் சார்ந்த மீனவர்கள், கடல் சார்ந்த மீன்பிடி தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் சரி, கடல்லேருந்து முத்தெடுக்கிறவங்க, கடலில் இந்த பாசி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி கடல் சார்ந்த நீர் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இந்த வாரம் 4ஆம் தேதியிலிருந்து ஏற்படுறதுனால அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய உதவிகரமான செயல்பாடுகளில் ஈடுபடும். ஆனால் அது வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சேமிப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். அதே சமயம் செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பூமி தொடர்பான முதலீடுகள், 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம்,
அதை முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இதுநாள் வரை இருந்து வந்த சங்கடமான செயல்பாடுகளிலிருந்து விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கடக ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் விநாயகர் வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் பெருமாள் வழிபாடு பண்ணணும். காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சாயந்தர வேளையில் பெருமாள் வழிபாடு. குறிப்பாக அதில் யாரை பார்க்கணும் வழிபாடு பண்ணணும்னா, நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபட்டு வாருங்கள். தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைத்து கொடுப்பதற்கு விநாயகர் வழிபாடு மட்டுமல்லாமல் பெருமாள் வழிபாடும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் வழிபாடும் உதவிகரமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் இது. சிம்ம ராசி. அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கௌரவத்துக்காக சில செலவுகளை ஏற்படுத்துவார். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, பெருமைக்காக செலவு பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த செலவு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். வேறு வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும், செலவு பண்ணித்தான் ஆகணும். அது பெருமைக்காக இருக்கும், பந்தாவுக்காக பட்டாடோபத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் சில செலவுகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் மூத்த சகோதரர்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்குதுன்னா வேறு வழி இல்லை, பணத்தை கொடுத்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள செப்டம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கி ராத்திரி 9:48 பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வந்தாலே மனசில் ஒரு விதமான வைராக்கியம் ஏற்படும். அதுவும் சந்திரன் சூரியனோடு இணைகின்ற அந்த அமாவாசை தினமான 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்திருக்களுக்கு பித்திருக்கடன் செலுத்துவது நல்லது. அதாவது தர்ப்பணம் பண்ணணும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது உதவிகரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் 4ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். இந்த 4ஆம் தேதி ராத்திரி தான் புதனும் பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் தேதி ஒரு நாளைக்கு புதன் சந்திரன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக உங்களுக்கு கடல் கடந்த வருமானத்தை ஏற்படுத்துவார். அதே சமயம் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மற்ற கிரகங்களும் செயல்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். சந்திரன் 2ஆம் இடத்துல 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும், தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பங்கு பரிவர்த்தனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு, குறிப்பாக அரசியல்வாதிகளின் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாயின் பார்வையில் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துக்கு 6ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்களில் உங்களுக்கு பண வருமானம், செல்வாக்கு அதிகரித்தல், குடும்ப ஒற்றுமை, இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை பெறுவது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி. இதில் குடும்ப தலைவிகளுக்கு இந்த வாரம் முழுவதும் பண வருமானம் ஏற்படும். ஒன்றா அப்பா கிட்டேருந்து வரும், இல்லை அண்ணங்கிட்டேருந்து வரும், இல்லை தம்பிக்கிட்டேருந்து வரும். இப்படி யாராவது ஒருத்தர்கிட்டேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், அரசாங்க பதவியில் சேருவதற்குண்டான யோகமும் ஏற்படும். படிக்கிற குழந்தைகளாகட்டும் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கும் இந்த வாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும், அரசு பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நற்செய்திகள் வரும். அரசாங்கத்துக்கிடமிருந்து ஒரு லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. குருவின் பார்வை பலம் 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். அதே சமயம் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். அதனால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 4ஆம் தேதிக்கு மேலே குடும்ப செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை மற்றும் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான யோகமான காலகட்டம் ஆரம்பம் இந்த வாரத்திலேருந்து. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்திற்கு குரு மற்றும் சனியின் பார்வை இருக்குது. அதாவது 4ஆம் இடம் செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில், அதனால் பூமி தொடர்பான லாபம், ஆரோக்கிய லாபம்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால
முருகன் வழிபாடு செய்யுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குரு வழிபாடு செய்யுங்கள். திருத்தணி முருகனையோ அல்லது சுவாமிமலை முருகனையோ தினமும் வழிபட்டு வாருங்கள். அந்த இரு ஸ்தலங்களுக்கு உண்டான சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு குருவருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் முருகனருளும் கிடைத்து உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். கன்னி ராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் 4ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் இருக்க போகிறாரு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை காலை 9:55 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன், லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் இருக்கிற சந்திரன் 4ஆம் தேதி காலையில் 9:55 உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிநாதன் புதனோட பரிவர்த்தனா யோகத்தை பெறுவதன் மூலமாக சுய முயற்சியில் லாபத்தையும் பெருமையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமல்லாமல் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை மூலமாக லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும். தொழில் ரீதியான வருமானம் ஏற்படும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக உங்களுக்கு இதோ வருது அதோ வருதுன்னு புலி வருது கதையாக சொல்லிகிட்டு இருந்த சில விஷயங்கள், பண வருமானம், சொத்து சேர்க்கை, இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியன் இருக்கார். அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள், கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணணும், இல்லாட்டி செலவு பண்ணிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்கணும். இப்படி கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குருவின் பார்வை பலம் இருக்கிறதுனால உங்களுடைய பூமி தொடர்பான வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு சந்திரன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கும் பொழுது வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 6 முதல் 9ஆம் தேதி வரை குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதே சமயம் இந்த வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் வரக்கூடிய, அதாவது நீங்கள் வியாபார விஷயமா, தொழில் விஷயமா, இல்லை உத்தியோக விஷயமா ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாலோ, கடல் கடந்து போயிருந்தாலோ, இல்லை வெளிநாட்டு தொடர்பு மூலமாக ஏதாவது வியாபாரம் பண்ணினாலோ அதிலெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதிக்குள்ளாரியே நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான யோகமும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். என்ன கொஞ்சம் பதட்டமான வேலை பண்ணுவீங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பண்ணினா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஆயுதம் சார்ந்த வேலைகள், அதாவது இரும்பு ஆயுதத்தை வச்சு சுத்தியல், கோடாரி, இது சம்மந்தமாக வேலை பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டிராக்டர் வச்சு வேலை பண்ணுறவங்களும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது அடிபடுறது எப்போ அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளார சற்று அடிபடக்கூடிய இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தாது. அதாவது உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு பகுதி அடிபடுறது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். சின்ன கீறல் தான் ஏற்படும், அவ்வளோதானே தவிர மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், பைரவர் வழிபாடு செய்யுங்கள். பைரவரை வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் அந்தி சாயிற நேரத்தில் சாயந்தரம் 6 மணி வாக்கில் பைரவர் சந்நிதிக்கு சென்று பைரவருக்கு நெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த பைரவர் உங்களுக்கு துணையிருந்து வழி நடத்துவார். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி, செப்டம்பர் 4 முதல் செப்டம்பர் 6 வரை உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விலையுறந்த பொருட்கள், அதாவது நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கலாம், இல்லை ஏதாவது வேலட் வச்சுருக்கலாம், பர்ஸ் வச்சுருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த நாட்களில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்தில் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தொழில் ரீதியாக சில புதிய மாற்றங்களை செய்வீர்கள். சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு மீண்டும் வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் காலை 9 மணி வரைக்கும். புதன்கிழமை அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார். என்றைக்குன்னா புதன்கிழமை 4ஆம் தேதி அன்னைக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். 4ஆம் தேதி காலை 9 மணி வரை உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு அலுவலர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் ஒன்றா உங்கள் அரசாங்க வழியில் நல்லது நடந்ததுன்னா வீட்டில் அண்ணன் தம்பி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபம், இல்லாட்டி வீட்டில் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அரசாங்க விஷயம், அப்பா பையன் உறவு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குழந்தைகள், இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக நடந்ததுன்னா இன்னொன்று நெகட்டிவாக நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மனசில் ஒரு புதிய தெம்போட உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு புதிய புத்துணர்ச்சி ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசியில் வரும்பொழுது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் பயனடைபவர்கள் நிறைய பேர் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை புதுசாக துவக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தை அதை பற்றின சிந்தனையை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆனால் அது சம்மந்தப்பட்ட ரிசர்ச் ஒர்க் பண்ணலாம். எந்த இடத்துல கடை வைக்கலாம், எந்த இடத்துல வியாபாரம் துவக்கலாம், என்ன பொருள் வியாபாரம் பண்ணலாம், யாருக்கிட்டேருந்து வாங்கலாம், இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணலாமே தவிர இந்த வாரத்தில் போயிட்டு எந்த விதமான முதலீடையும் செய்து புதுசாக வியாபாரம் துவக்கிறத தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். அவர் 6ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே அல்லது மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே புதுசாக வியாபாரம் துவங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வரக்கூடிய அடுத்த 4 மாதத்தில் வீண் செலவுகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சுபிக்ஷமடையக்கூடிய யோகம் இருக்குது. வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை இருக்காது, வருமானம் அதிகரிக்கும். தந்தை வழியில் சில கோபமான வார்த்தைகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சிவ வழிபாடு செய்வது மனசுக்கு நிம்மதியை தரும். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சற்று உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வகையில், அதாவது உங்களுடைய கோபம் அனாவசியமாக விரயமாகும். உங்களுடைய கோபத்தினால் வீண் விரயங்கள் ஏற்படும். அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், மனசை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. குருவின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். விருச்சிக ராசி, அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு, சொந்த வீட்டிலேருந்து துவக்கிறாரு. அதனால் நன்மைகள் ஏற்படும். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அலைச்சலை கொடுத்தாலும் வளர்ச்சியை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு சலனம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். சலிப்புத்தன்மை ஏற்படும். என்னடா இது என்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் சந்திரன் உங்கள் தசமஸ்தானத்துக்கு 1ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். 1ஆம் தேதி ராத்திரி 9:48 தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் தசமஸ்தானாதிபதியோடு சேரும் பொழுது கடின உழைப்பு தேவைப்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் இது நாள் வரைக்கும் வியாபாரத்திலோ தொழிலையோ ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க, ஒரு பெரிய சாதனை பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் அது எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கும். உங்களுடைய மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் கவலையை போக்கி யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவர்களெல்லாம் என்னை பார்த்து பெருமைப்படக்கூடிய வகையில் செயல்படணும் அப்படின்ட்டு நீங்கள் சில காரியங்களை முன்னெடுப்பீர்கள், அதில் வெற்றியும் காண்பீர்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகின்ற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் இருப்பாங்கள்ல, சாதனை பண்ணி அவங்க பேர் புகழோடு இருப்பாங்க.
அந்த நபர்களே உங்களை தொடர்பு கொண்டு உனக்கு நான் என்ன வேணுமோ பண்ணித்தரேன், ஐ எம் தேர் ஃபார் யூ, உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களின் உதவியை நாடி உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்துவார் அல்லது செலவுகளை கொடுப்பார். உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக தொழில் வளர்ச்சிக்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை மதிக்கக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்களாம் நினச்சிப்பீங்க, என்னை யாரும் மதிக்கலை, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, என்னை மட்டம் தட்டி பேசுகிறாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மனசில் நெகட்டிவாக தோணிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு அது சக்ஸஸ் கிடைக்காம இருக்குது. ஆனால் அந்த சக்ஸஸ் இந்த வாரத்திலிருந்து வரக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட் 26 உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யுகம் ஆரம்பித்து விட்டது. செவ்வாய் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுயமுயற்சியின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் சுயமுயற்சியின் மூலமாக கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாதவர்கள், அதுவும் குறிப்பாக ஆண்கள், இந்த வாரத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கடன் முடிப்பது அவசியம். அதே சமயம் இந்த வாரத்தில் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள், அது அமாவாசை அன்னைக்குன்ட்டு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் இளம் தளிர்களுக்கு, அதாவது 9 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளுக்கு உங்களாலான ஏதாவது ஒரு நல்ல விஷயமா சாப்பாடு, ஒரு வயிற்றுக்கு அந்த குழந்தைகளுடைய வயிறு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல தயிர் சாதமோ நல்ல சாம்பார் சாதமோ இல்லையா ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகள் சந்தோஷப்பட வைங்க. உங்கள் மனசு சந்தோஷப்படும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷப்படும். இது ஒரு பரிகாரம். மற்றொரு பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய குருமார்கள் இருப்பாங்கள்ல, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ், அவங்கள போய் பாருங்கள். இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், குறிப்பாக வியாழக்கிழமைக்கு போய் பார்த்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தேடி வரும். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க. ஏன்னா மனசில் தோன்றதை அப்படியே சொல்லி, அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, மனசுக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் சம்மந்தம்னா லிங்க் இல்லாமல் இருக்கும். நீங்கள் நினைக்கிறத அப்படியே உளறி கொட்டி தேவையில்லாத அவச்சொல்லை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. வீட்டு ரகசியத்தை வெளியில் சொல்லுவீங்க, ஆஃபீஸ் ரகசியத்தை இல்லை பர்சனல் ரகசியத்தை வெளியில் சொல்லுவீங்க. இதனால் உங்களுக்கு கிண்டல் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 1ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேருகின்ற காரணத்தினாலையும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் ஒரு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனஸ்தாபம்னா பிரிவு இருக்காது, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இளைய சகோதர சகோதரிகள் தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணமாக இருப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் மந்தத்தன்மை இருந்ததுன்னா அந்த மந்தத்தன்மையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது நீச்சபங்க சுக்கிரனோடு சேர்றதுனாலையும் குருவின் பார்வையிலையும் செவ்வாயின் பார்வையிலையும் இருக்கிறதுனால அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த 6ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு கௌரவம் பதவி உயர்வு இப்படி எல்லாம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு குடும்பத்தோடு இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக 4ஆம் தேதி உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று காத்துருக்கு. 4ஆம் தேதி அன்னைக்கு எதிரிகள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது, இந்த வாரமே இருக்க போகிறது. குறிப்பாக 8ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது புத ஆதித்ய யோகத்தின் மூலமாகவும் சனியின் பார்வையில் இந்த புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால சந்திப்பு நிகழ்வதன் மூலமாகவும் சில நல்ல மாற்றங்கள் தந்தை வழியிலோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் ஏற்படும். தசமஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொழில் வளர்ச்சியில் பாதிப்பு இருக்காது.
உங்களுக்குள்ளார ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மனசு விட்டு பேசணும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே பாதி பேர் என்ன தப்பு பண்ணுறோன்னா அவனுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவன் சரி அவனுக்கு தெரியும்பா, அவருக்கு தெரியும்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் சொன்னதை மறந்துருப்பார். ஏன்னா மறதிங்கிறது வந்து ஒரு இயற்கை வியாதி. எனக்கு இருக்கிற வியாதி அவனுக்கும் இருக்கும், எனக்கு இருக்கிற மறதி அவனுக்கும் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கிறதில்ல. நான் சொல்லிட்டேனே, அந்த சொல்லிட்டேனேங்கிற ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, பல பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும், பல பிரச்சனைகள் வராமையே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மெத்தன போக்கு இல்லாமல் இருக்கணும். அதுவும் குறிப்பாக எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சக பணியாளர்களிடமோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸிடமோ பகிர்ந்து கொள்வது அவசியமான ஒன்று. உங்களுடைய வியாபார விஷயத்தில் திடீர் மந்தத்தன்மை ஏற்படும். ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் மந்தத்தன்மையுடன் செயல்பட்டாலும் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் சில தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீச்ச பங்க சுக்கிரனோடு இணையிறதுனால பெருமதிப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதகாதிபதி லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாதகாதிபதி, அவர் பாதகாதிபதி நீச்சபங்கம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுமானா உங்கள் எதிரிகள் மறைந்து போவார்கள். எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வாரம் முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா புதன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. முருகன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்ய வேண்டும். அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள், அதுவும் குறிப்பாக நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். நரசிம்மரின் அருளின் மூலமாக ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். மகர ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கார், தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோட. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய தந்தை மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கு வீட்டில் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு எல்லாம் இருக்கும். நீங்கள் கேட்குறத உங்கள் அப்பா பண்ண மாட்டார், உங்கள் அப்பா கேட்குறத நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் பண உதவின்னா அவர் முதல்ல வந்து நிற்பார். அதனால் அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கறதுல குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 9:48 செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 9:55 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல சூரியனோடு இணைகின்ற சந்திரன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். பொதுவாக சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போனால் பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல அவர் சந்திரன் மறைவு ஸ்தானம் 8ஆம் இடத்துல அவர் பூர்ண நிலவாக இருந்தால் பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் பார்த்திங்கன்னா சூரியனோடு இணைகிறதுனால அமாவாசை நிலவு, அதனால் அவருக்கு அந்த இடத்துல பவர் கிடையாது. அதனால் மனசு சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் மட்டும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், உங்களுடைய தொழில் விஷயத்திலாகட்டும், உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பண விவகாரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் பெரிய நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டினாலும் அனாவசிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் 4லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இந்த 4லேருந்து 6ஆம் தேதி செப்டம்பர் 4 முதல் செப்டம்பர் 6ங்கிறது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். என்ன காரணம்னா சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருப்பார், குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பார். இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இதில் 4ஆம் தேதி மட்டும் புதன் சந்திரன் வேதை பொருத்தம் மட்டுமல்லாமல் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுடைய தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த பெண்களுக்கு தான் சந்தோஷமான செய்திகள். இதுநாள் வரைக்கும் குடும்பத்தில் மாமனார் மாமியார் கொடுமை, மைத்துனர் கொடுமை, நாத்தனார் கொடுமையெல்லாம் அனுபவித்தவங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி யாரும் இல்லை. இருந்தாலும் சில வீட்டில் சில குடும்பங்களில் இருக்குது, சில கிராமங்களில் இருக்குது. அந்த மாதிரி நபர்களுக்கு கூட இந்த வாரம் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் பெருசாக சந்தோஷம் ஏற்படாது. குடும்பம் விவகாரங்களில் பெருசாக சந்தோஷம் ஏற்படாது. ஆனால் குழந்தைகள் சார்ந்த, உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகள், கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான உதவிகள்லாம் கிடைக்கும். அதே சமயம் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால, அந்த செவ்வாயின் பார்வை 9ஆம் இடத்திற்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண் பிள்ளைகள் மட்டும் தந்தையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தந்தையுடைய மனசு கஷ்டப்பட்டதுன்னா, பித்ருக்காரங்க 8ஆம் இடத்துல இருக்கார் சனியின் பார்வையில். அதனால் மகன் தந்தை உறவில் சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க வகையில், அரசு அதிகாரிகள் வகையில் தேவையற்ற எதிர்ப்புகள் ஏற்படும். நீங்கள் எப்போவோ லோன் வாங்கியிருப்பீங்க, எப்போவோ பணம்லாம் அதுக்கெல்லாம் செட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு அமௌண்ட் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. அதை பேச்சுவார்த்தை இல்லாமல் அதை செட்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா பேசினீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இந்த வாரம் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள். ஏன்னா காரணம் என்னென்னா, வாக்கு சித்தர்னு அவருக்கு பேர். ஆஞ்சநேயருக்கு வாக்கு சித்தர்னு பேர். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வார்த்தைகளால் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுனால வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாக்கு சாதுரியம் ஏற்படும். கும்பராசி, அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம் ஏற்படும். அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி உங்களுக்கு பெரிய யோகம் இருக்குது. அதாவது 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இருப்பார். 6ஆம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தத்தின் மூலமாக வியாபாரிகளுக்கும் குழந்தைகளுடன் இருக்கின்ற மனஸ்தாபத்தையும் போக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட ஏற்பட்ட அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தைகளுடன் இருந்த மனஸ்தாபம் விலகும். ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதத்தோடு செயல்படுவாங்க. சகோதர காரகன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதரர்களுடன் சற்று கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக மனஸ்தாபம் ஏற்படாது. சின்ன சின்ன வாக்குவாதம் மட்டும்தான், நீங்கள் சொல்கிறதுக்கு எதிர்வாதம் பண்ணுவாங்க. அதே சமயம் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் இந்த வாரத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சந்திரமங்கல யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. இதில் 10ஆவதுக்கு உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள்னால் லாட்ரி கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த குதிரை ரேஸு, இந்த மாதிரி விஷயங்களிலும் உங்களுக்கு தன யோகம் ஏற்படலாம். புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ போட்டு வச்சுருந்த டெபாசிட், அந்த டெபாசிட் ரெசிப்ட்லாம் காணாமல் போயிருக்கும். ஆனால் அந்த பேங்க்லேருந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வாங்க, உங்கள் ஐடி ப்ரூஃப் மட்டும் கொண்டு வாங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எப்போவோ போட்டிருந்த டெபாசிட் பண்ணியிருந்த எல்ஐசி பாலிசிஸ் ரெனியூவல் ஆகும். ரெனியூவலில் மெச்சூர் ஆகும். அந்த பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய தாத்தாவோ உங்கள் அப்பாவோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த பணத்தை உங்களுக்கு கைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இன்ஃபேக்ட் சந்திராஷ்டமத்தன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது பாக்யாதிபதி நீச்சபங்கம் ஆகியுள்ள காரணத்தினால
குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாமல் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த மனக்குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. சரி பங்காளி, நம்ம இந்த சொத்தை பாதியாக பிரிச்சுப்போம், இந்த இடத்த நீ எடுத்துக்கோ இப்படின்னு பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அரசாங்க அதிகாரிகளை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய தந்தை வழி உறவினர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சற்று பேச்சுவார்த்தையில் நிதானத்தோட எப்போ வேணால் சண்டை வரலாம். அதனால் மரியாதையாக பேசுங்க. எந்த இடத்துலையும் மரியாதை குறைவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்கள் மேல் அதிகாரிகள் உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது சற்று மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால யார் வேணால் எப்படி வேணால் எதிரியாக மாறலாம். அரசு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மனை சார்ந்தம் அல்லது உங்களுடைய சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை நன்றாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் சூரியன் வக்கர சனியின் பார்வையில் இருக்கார். அதனால் பித்ருக்கடன் கொடுப்பது அவசியம். இந்த வாரம் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது. அதனால் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு மறக்காமல் இருக்கணும். தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். தந்தை இருப்பவர்கள், தாய் தந்தையர் இருப்பவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லது இடதுகால் ஊனமுற்றவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்ய வேண்டும். ஒன்றா வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லையா, திருவண்ணாமலை கிரிவலம் போகும்பொழுது அங்கே வழியில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கினாலும் வாரம் முழுவதும் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். குழந்தைகளின் சந்தோஷமான செயல்பாடுகள், குழந்தைகளால் மன நிம்மதி, வியாபாரத்தில் முன்னேற்றம், உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பது, இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுவது, மூத்த சகோதரர்களின் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் உதவி செய்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கடந்த காலத்தில் வாங்கிய கடன் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் அடைச்சிருப்பீங்க, கடன் அட்டை வாங்கியிருப்பீங்க, அதை அடைச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு அதில் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, நீங்கள் அதை கட்டினா தான் உண்டுன்ட்டு சிலர் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்க. இல்லாட்டி இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொந்தரவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் உங்களுக்கு 3-8 அதிபதியான சுக்கிரன் நீச்சபங்கமாகி இருக்கிறதுனால பழைய எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு 30 வயசுலையோ இல்லை 40 வயசுலையோ இல்லை இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ யாராவது எதிரியாக பாவித்து பேசாமல் இருந்தீங்கன்னா அவர்களை தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அவர்களுடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்கள் 2 பேர்த்துக்குள்ளும் இருந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வருமானத்தில் ஒரு தடை ஏற்பட்டு பின் சரியாகும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த பூமி தொடர்பான விஷயங்களில் திடீர் மனக்குழப்பம் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா, அந்த இடத்த போய் பார்த்துக்கோங்க. ஊருக்கு வெளிப்புறமாக இருந்ததுன்னா அது அப்பப்போ போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு யாராவது கைமாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 7.5 சரிங்க, நீங்கள் எதை வேணால் நினைக்கலாம். நீங்கள் வந்து படத்தில் இருக்கிற ஒரு பறவையவோ இல்லை ஒரு மிருகத்தையோ பார்த்து வெளியில் வேணால் அது வெளியில் வரத்துக்கு கூட அந்த யோகம் கூட இப்போ இருக்குது. அதாவது செயற்கரிய விஷயத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பண விவகாரங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைவதில் தாமதம் ஏற்படும்.
வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றமான செய்திகள் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனஸ்தாபம் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. இன்றைக்கி நான் பணம் தந்துடுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களால் பணம் கொடுக்க முடியாது. அனாவசிய செலவுகள் நிறையா ஏற்படுறது. உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட செலவு இருக்குது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவாயின்னு இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 வீலர் எடுத்திங்கன்னா பஞ்சர், பெட்ரோல் பிரச்சனை, பெட்ரோல் லீக் ஆகும், ஹெட்லைட் இல்லை, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலன்னு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, கிச்சனில் போய் பார்க்கலான்னா கிச்சன் இது வெளியில் வீட்டுக்குள்ளே பார்க்கலான்னா வீட்டில் கேஸ் பிரச்சனையாக இருக்கும், இல்லை சிலிண்டர் பிரச்சனையாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு அதை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவதற்கும் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, உங்களுக்கு மன அமைதி தான் வேணும். அதுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். மனசை சாந்தப்படுத்துங்கள். மனசில் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. மனசில் இருக்கிற குரோதத்தை விட்டொழிப்பது நன்மையை ஏற்படுத்தும். அனைவரின் மீதும் அன்பு பாராட்டி வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.